தற்போதைக்கு முதல்வர் விஷயத்துல என்ன ஒரு அப்டேட் அப்போலோல இருந்து வந்திருக்கு. அவ்வளவு பெருசெல்லாம் சொல்ல மாட்டாங்க நம்மளுக்கு. ஆனா பிசியோதெரப்பி டாக்டர்ஸ் காலையில உள்ள போனாங்கன்னா ஈவினிங் தான் வெளில வராங்க. நம்ம முதல்வர் நடக்கிறதுக்கான பயிற்சிகளை அவங்களோட சேர்ந்து மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமே அவங்க வெளில வரலாம், எப்ப வேணா அவங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா எப்ப போகணும் அப்படின்றத முதல்வர் தான் தீர்மானிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நான் வீட்டுக்கு போக மாதிரி அடம்பிடிக்கிறது நம்ம முதல்வர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சீக்கிரமா அவங்க வெளில வர்றதுக்கு நாம எல்லாருமே வேண்டிப்போம். அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம டிராபிக் ராமசாமி இருக்காங்க இல்லையா, அவருக்கு கோர்ட்டு கண்டனம் சொல்லியிருக்கு. ஏன்னா அவர் என்ன ஒரு மனு கொடுத்திருக்காரு அப்படின்னா, இப்போதைக்கு இங்க இருக்கிற செயல்படாத முதல்வரை வச்சிட்டு இருக்க அரசை கலைச்சிட்டு முதல்வரோட நிலைமையை பத்தின ஒரு அறிக்கையையும் வெளியே விடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மனு கொடுத்திருக்காரு கோர்ட்ல. இதுக்கு முன்னாடியே முதல்வரோட உடல்நிலை சம்பந்தமான ஒரு அறிக்கை வேணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தப்போ அதை கோர்ட் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ ஏற்கனவே இதை நீ கேட்டுட்டேங்கிட்ட, இப்போ திருப்பி கேட்கும்போது நாங்கள் சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு, இந்த மாதிரி கோர்ட் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க மிஸ்டர் டிராபிக் ராமசாமி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கண்டனம் வேற சொல்லியிருக்காங்க. சார் எவ்வளவு நாள் தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருப்பாங்க? கட்டாயமோ நல்ல வெளில வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க சார். என்ன வாட்ஸ்அப்ல செய்தி வருதுன்னா 50 நாள் கழிச்சு 2000 நோட்டீஸ் செல்லாதுன்னு அறிவிக்க போறாரு. அப்ப என்ன பண்ண போறாரு? புதுசா 500 ரூபாயும் 1000 ரூபாயும் திரும்பி கொண்டு வர போறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு 100 ரூபாய் நோட்டும் செல்லாதுன்னு அறிவிக்க போறார். இப்படிதான் கதை ஓடி